தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. தொடர்புக்கு 9566244871. வணக்கம், நமஸ்காரம். வாழிய செந்தமிழ், வாழிய வாழியவே. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலையில் சோதியன், அம்பலத்தில் ஆடுவான், மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கந்த சஷ்டி கவசம் சிறப்பு. கந்தர் சஷ்டி கவசம். கந்தன் என்றால் முருகன் என்று பொருள். சஷ்டி என்றால் திதியில் 6வது திதி. ஆறுமுகம் ஆனபொருள் நீயருள ஆதிபரா சக்தி சிவபரம்பொருளே. கந்த சஷ்டி கவசத்துக்குள்ளார ஆயிரம் விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு 5 பைசா, அந்த காலத்தில் 10 பைசாவுக்கு ஒரு புஸ்தகம் வைக்கும். இப்போ ₹1, ₹2, ₹5 கூட வந்துவிட்டது கந்த சஷ்டி கவசம். முதலிலே ஒரு செய்யுள் காப்பு ஒன்று போடுவார்கள். அதற்கப்புறம் அந்த கந்த சஷ்டி கவசத்தினுடைய தன்மைகள் சொல்வார்கள். அமரர் இடம் தீர அப்படின்னு ஆரம்பிக்கும். குமரனடி நெஞ்சே குறி அப்படின்னு நிறைய விளக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். அது விரிவுரை ஆகிடும். கந்த சஷ்டி கவசம் படிப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஒரு காலத்தில் குழந்தைகள்லாம் கந்த சஷ்டி கவசம் காலையில் படித்தா தான் அந்த குழந்தைகளுக்கு காலையில் டிஃபன். இது திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென் மாவட்டங்களில் சைவ குடும்பங்களில் இது ஒரு சட்டமாகவே இருந்திருக்கிறது. கந்தர் சஷ்டி கவசம் தனி. பாலன் தேவராயன் சுவாமிகள்னு ஒரு மகான் இருந்தார். அந்த மகான் ஒரு தீவிரமான முருக பக்தர். அவருடைய நெஞ்சில் முருகப்பெருமான் குடிகொண்டு உலகத்திற்கு ஒரு காப்பு நூலை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அது பக்தி யோகம், ஞான யோகம், சித்த யோகம். இந்த 3 தத்துவங்களில் அந்த நூல் உண்டு. எப்படி விநாயகர் அகவல் பாராயணத்தை அவ்வை கிழவி அழகாக அருளி செய்துள்ளார்களோ, அதே போல விநாயகர் அகவல் படித்துவிட்டு தான் கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும். சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பழைய இசை பாட அப்படின்னு விநாயகர் அகவல் பாராயணம். சீதம் என்றால் குளிர்ச்சி பொருந்திய, கலபம் என்றால் வாசனை திரவியம். சீத கலப செந்தாமரை, தாமரை எப்படி மென்மையாக இருக்குமோ, குளிர்ச்சியாக இருக்குமோ, வாசனையாக இருக்கும், அதுபோல் சீதக்கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பழைய இசை பாட. விநாயகப் பெருமான் காலையில் போட்டிருக்கிற சிலம்பு வேதங்கள் பழைய இசை பாட என்றால் அது அவ்வளவு வேதங்களை சொல்கிறது. ஆக விநாயகப் பெருமானை இங்கே தொட்டுவிட்டு முருகப்பெருமானுக்கு வருவோம். பாலன் தேவராயன் சுவாமிகளை குருவாக எண்ணிக்கொண்டு அவர் கந்த சஷ்டி கவசத்தை நமக்கு உலகத்திற்கு தருகிறார். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன்கிறார். அதாவது சஷ்டியை நோக்க சரவண பவனார், இதில் 3 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. செங்கதிர் வேலோன், செங்கதிர் வேலோன். 12 சூரியர்களும் ஒன்றாய் வந்து பூமியில் இறைவன் தோன்றச் செய்தான், நமக்கு பாதுகாப்பாக தந்தான். உலகத்திலே தேவர்கள் அசுரர்கள் யுத்தம் நடக்கிற பொழுதெல்லாம் தேவர்கள் எல்லாரும் ஓடி போய் சிவபெருமானை சரணடைவது வழக்கம். அப்படி கொடிய சூரபத்மன் என்கிற அசுரனை அழிக்கும் பொருட்டு சிவபெருமான் நெற்றி கண்ணிலிருந்து ஆறுமுகப் பெருமானை இந்த உலகத்திற்கு தருகிறார். அதையெல்லாம் 12 சூரியர்களைப் போல் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக வருவதை சுவாமிகள் காட்டுறார். இந்த கந்த சஷ்டி கவசம் சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு, சிஸ்டர் அப்படின்னால் சீடர்கள், சீடர்களுக்கு உதவும் செங்கதிர் வேலோன். இந்த 12 சூரியர்கள், துவாதச திரையோதசி என்றால் 13, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, துவாதச சூரியர்கள், ஏகதச ருத்ரர்கள். அப்படிப்பட்ட நிலையில் 11 ருத்ரமூர்த்திகளும் 12 சூரியர்களும் இணைந்தது தான் கந்த கடவுள். அப்படிப்பட்ட கந்த சஷ்டி கவசத்தில் அந்த சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன், பாதம் 2 பன்மணி சதங்கை, கீதம் பாட கிண்கிணி ஆட, மயில் நடஞ்செய்யும் மயில் வாகனனார். முருகப்பெருமான் ஞானக்கடவுள். அவர் செல்லும் வாகனம் மயில். ஞான காரகன் கேது பகவான். கந்த சஷ்டி கவசத்தில் படிப்பில் சின்ன வயசுலேயே கேது திசை, கேதுவின் பார்வை, கேதுவின் நட்சத்திர சாரம் பெற்ற கிரகங்கள் இருந்து குழந்தைகளுக்கு திசை நடத்தினால் இந்த கேது என்பது துண்டிக்கப்படக்கூடிய ஒரு கிரகம். அதனால் குழந்தைகள் கல்வியில் தடை ஏற்படும், சிதைந்து போகும், இப்படி புத்தி பேதலிக்கும். அதனால் குழந்தைகள், குறிப்பாக மாணவர்கள், கல்வி கற்பதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், மனப்பாடம் செய்வதில் சிரமம், உடல் ஆரோக்கியம், இப்படி பலவிதமான துன்பங்களுக்கெல்லாம் ஆளாகிற பொழுது கந்த சஷ்டி கவசமானது நவக்கிரகங்களையும் துக்கத்தை போக்கி நன்மை அருளக்கூடியது. ஞான பண்டிதன் முருகப்பெருமான், ஞான காரகன் கேது பகவான், ஞான காரகனுக்கும் மயில் வாகனம், ஞான பண்டிதனுக்கும் மயில் வாகனம். ஆக அந்த சேவர் கொடியோன் அந்த சஷ்டி கவசத்தில்
இதை யார் ஒருவர் படிக்கிறார்களோ பக்தி சிரத்தையோடு வீட்டிலே காலையில் எழுந்து குளித்து சுத்தமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு விளக்கை ஏற்றி நறுமணம் எல்லாம் வரும்படி செய்துவிட்டு உட்கார்ந்து அழகாக இறைவன் முன்னால் உட்கார்ந்து அந்த கந்தசஷ்டி கவசத்தை தினம் 3 முறை சொல்வோம். ஒரு நாள் 36 உருக்கொன்று. அது விசேஷம். யோக சித்தி அடைவதற்கு காலை மதியம் மாலை 3 வேளையும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணும் பொழுது குழந்தைகள் இருக்கக்கூடிய பாலக்கிரக தோஷம் போகுது. 13 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை விவரம் தெரிஞ்சதுலேருந்து கந்தசஷ்டி கவசம் 13 வயசு வரைக்கும் படிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் வாழ்நாளில் குழந்தை மரணங்கள் தடுக்கப்படும். அது படிக்கிற வீட்டில் தாயும் சேயும் நன்றாக இருப்பார்கள். அதே போல் இரத்தம் சுத்தமடையும். மூளையில் இருக்கக்கூடிய டீடாக்ஸ் என்கிற கழிவு வெளியேற்றப்படும். அதே போல் ஞாபக சக்தி உண்டு. உடல் தேக சௌக்கியம் பெறும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் போகும். அதே போல் குழந்தையினுடைய கர்ம வினைகள் குறையும். உடலில் ஒருவித நேர்மறை ஆற்றல் பரவி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். நம்ம செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக அமையும். இதை குழந்தைங்க தான் படிக்கணும்னு இல்லை. வேலைக்கு போகிறவங்க, ஐடிக்கு போகிறவங்க, ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறவங்க, எந்த தொழில் செய்கிறவங்கள, பெட்ரோல் பங்கு, மளிகை கடை, ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் கிளம்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதை படித்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு தடவை படிச்சுட்டு போல ஒரு புக்கை பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டா அங்கே வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எந்த விதமான தீவினையும் வராது, எந்த கெட்ட பேர் வராது, அகால மரணம் வராது, நோயே வராது. உடலை நம்ம பேணி பாதுகாத்து கொள்ளலாம். அவ்வளவு ஐஸ்வர்யமாக இருக்கும். அதே போல் இந்த டென்ஷனாகவே வாழக்கூடிய துறை இருந்தால் அதுலேயும் சாந்தமும் சௌபாக்கியமும் கிடைக்கும். வாழ்க்கையில் அமைதியாக இருக்கலாம். மனோவியல் ரீதியாக வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் போக்கலாம். நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அதனால் அவர் ஒரு வாயால் சொல்லி மனசால் பண்ணணும். உறக்க சொல்லி பாட வேண்டும். அது காதுக்கும் கேட்கும், உடலுக்கு ஒரு நல்ல அதிர்வுகளை கொடுக்கும். பிறர் சொல்லவும் கேட்கலாம், கேசட்டில் கேட்கலாம். அதுக்கு மதிப்பெண்கள் குறைவு. சில பேருக்கு இது குழந்தைகளும் செய்வாங்க. இதுதான் நான் ரெகுலராக செய்கிறேனே, இது என்ன பெரிய இருக்குன்னு. அங்கே தான் தப்பு. எப்பொழுதெல்லாம் ஒன்றை நாம் செய்து விட்டோமே அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாமலே போய்விடுகிறது. அதனால் பயிற்சியை ஆன்மீக ரீதியாக இல்லாமல் நம்ம உடம்பில் அந்தந்த பகுதிகளிலே தொட வேண்டும். நல்ல விரிப்பில் உட்காந்து காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பிள்ளி சூனியம் பெரும்பகை அகல வல்லபூதம் வளாஷ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் புழைக்கடை முடியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசரும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவர் கேட்குறார். சுவாமிகள் இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எத்தனையோ துன்பங்கள்லாம் எனக்கு வந்தால் அதையெல்லாம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி ஒரு விபூதியில் அதை எழுதி அதை உடம்பில் பூசிக்கொண்டு செல்கிற பொழுது உடம்பை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும். அப்படி அவர் அழகாக சொல்கிறார். அதுபோல் உடம்புக்கு கவசமாக இருக்குது. அடிக்கடி நோய் வர்றவங்கெல்லாம் பண்ணலாம். கதிர்வேல் 2 கண்ணினை காக்க, விதி சேவை 2 வேளவர் காக்க, நாசிகள் 2 நல்வேல் காக்க, கன்னம் 2 கருணைவேல் காக்க, என் இளங்கழுத்தை இனியவேல் காக்க. இப்படி உடலில் உள்ள ஒவ்வொரு பாகத்தையும் சொல்கிறார். அதை நம்ம தர்ப்பையில் வச்சு கூட தொட்டு சொல்லலாம். ஏன்னா முருகன் பிறந்தது கைலாய மலையினுடைய தென்புறத்தில் சரவணம். சரம் என்றால் தர்ப்பைகள், வனம் என்றால் காடு. தர்ப்பைகள் நிறைந்த காட்டில் தான் அவர் பிறக்கிறார். அதனால் அந்த உடம்பில் அந்த சக்தி நிற்கும். நமது மூளை தானாகவே ஒரு சில வினாடிகள் கூர்ந்து கவனிக்கிறது. இப்படி மூளையின் தனி கவனத்திற்கு உரிய பாகத்தின் மூளையில் செல்புகள் சிறப்பாக செயல்படும். இப்படி தினமும் உட்கார்ந்து கொண்டு அமைதியாக இந்த மாதிரி செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களை அடையலாம், விளக்கேற்றலாம். தொடர்ந்து செய்ய பயிற்சியே நமக்கு நல்ல முயற்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், வேதனைகள் போக்கும். அப்புறம் பெண்களுக்கு வரக்கூடிய நோய்கள், பால்வினை நோய்கள் எல்லாம் போக்கக்கூடியதாகவும் அமைகிறது. அதனால் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சைத்தியம் குன்மம் சொக்கு சிறங்கு குடைத்தல் சிறந்தி குடல் விப்புறுதி பக்கப்பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரணை பருவரை அப்பம் எல்லா பிடியும் எந்தனை கண்டால் நில்லாது ஓட முருகா நீயே எனக்கு அருள்வாயின்னு கேட்குறார். இப்படி உடலை பற்றியும் மனதை பற்றியும் நோய்களை பற்றியும் கல்வியை பற்றியும் முருகன் சிறப்பை பற்றியும் எவ்வளவும் சொல்லி வரம் கேட்கிறார். அதுபோல் 27 பேருக்கு உவந்து அமுதம் அளித்த குருபரன் பழனி குண்டனில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி. இந்த 27 நட்சத்திரங்கள் எல்லாம் அமிர்தம் சாப்பிட்டு அழியாத வரங்களை முருகப்பெருமான் வந்து பெற்றிருக்கிறது. என்னை தடுத்து ஆட்கொள்ள எந்தனது உள்ள மேவிய வடிவரும் வேளவா போற்றி. தேவர்கள் சேனாதிபதியை போற்றி, குரமைகள் மரமைகள் கோவையை போற்றி, திரும்பிய திவ்ய தேகா போற்றி, இடும்பாயுதனை இடும்பா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, வெற்றி புனையும் வேலை போற்றி, உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே, மயில் நடம் விடுவாய் மலரடி சரணம் 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 சரவண போவோம்.
சரணம் சரணம் சண்முகா சரணம் இந்த கந்த சஷ்டி கவசம் முடிகிறது. நேரம் கருதி சுருக்கமாக தந்திருக்கிறேன். தினம் தினம் சொல்லுங்கள், ஆபத்து காலத்தில் சொல்லுங்கள், படுக்கும்போது சொல்லுங்கள். நீங்கள் 24 மணி நேரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். முருகப்பெருமானுடைய 12 கரங்களில் ஒரு கரமாவது வந்து உங்களை தக்க நேரத்தில் வந்து காக்கும். கந்த சஷ்டி கவசம் அதன் மகிமையை சொல்வதற்கு இந்த பிறவி பத்த வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.